In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கஃபாலா. கஃபாலானா என்ன? இது சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர்கள் வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்காக போடக்கூடிய சட்டம். இந்த சட்டம் என்ன, எதுக்காக இந்த சட்டம் போட்டாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா வந்து 1938 முன்ன பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையான நாடு, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நாடு. இப்போ உலகிலேயே அது வந்து ஒரு பெரிய பணக்கார நாடாக கூட இருக்குது. அப்போது ரொம்ப குறுகிய காலமாக தான் அது வந்து முன்னேற்றம் அடைஞ்சது. அங்கே அப்போ ஆயில் வளத்தை அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பணம் கொளிக்க ஆரம்பிச்சுது. வெளிநாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இந்தியா இது போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் அங்கே போய் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. ஏன்னா எண்ணெய் கிணறுகள் அங்கங்கே தோண்ட ஆரம்பித்தாங்க, உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. அப்போ வேலைக்கு ஆள் தேவைப்படும் போது எல்லா நாட்டிலேருந்து போனாங்க. போகும்பொழுது 1950 இவங்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதான் கஃபாலா சட்டம். அது என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு அடிமைத்தனமான பெரும் அடிமைத்தனமான ஒரு சட்டம் தான் அது. இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா, வேலைக்கு போகிறது யாருன்னா இப்போ அவங்க முதலாளிகள், அவங்கவுங்க ஒரு தனியார் முதலாளி இருக்காங்கல்ல, அந்தந்த முதலாளிகள் யாரை கூப்பிட்றாங்களோ அவங்க கண்ட்ரோலில் இவங்க இருக்கணும். கண்ட்ரோல் இல்லை, அடிமையாகவே இருக்கணும். இவங்க அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போல்லாம் நல்ல சம்பளம் தான் கிடச்சிது, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் சரியில்லாத முதலாளிகிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து இல்லை எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டுலாம் வெளியே வர முடியாது. ஏன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் அவன் பிடுங்கி வச்சுக்கிடுவான். இந்த பிரியான்ற ஒரு படம் இருக்குல்ல, ரஜினிகாந்த் படம், அதில் கூட காட்டுவான். அடிக்கடி தேங்காய் சீனிவாசன் ஒரு வசனம் சொல்லுவார், ஓம் பாஸ்போர்ட் என் கையில் அப்படின்வார். அந்த மாதிரி அந்த முதலாளிகள் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிடுவான். ஒருவேளை சரியில்லாத முதலாளிகிட்ட போய் மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, சம்பளம் தரலை அப்படின்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்கள்? சம்பளம் தரல, சரி அடிச்சிட்டான், கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கே பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் அங்கே பண்ண முடியாது. பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, எவன் சம்பளம் தரலையோ, எவன் உங்களை அடித்தானோ, எவன் அடிமையாக வச்சுருந்தானோ அந்த முதலாளிக்கிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்கணும். அப்பா நீ எனக்கு சம்பளம் தரலை, எப்படி நீ எனக்கு சம்பளம் தரலை, என்னை அடிமையாக நடத்துகிற, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற, அதனால் உன்னை வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடு. எப்படி இது எப்படி சட்டம்னு பார்த்துங்க. அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவனுடைய அனுமதி இருந்தால் தான் போய் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியும். இதை விட வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டில் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு சட்டமே போட்டிருக்கலாம். அவனையும் மீறி நீங்கள் போயிட்டு அவனுடைய அனுமதி இல்லாமல் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நின்னீங்கன்னு வைங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அரபிக்கு ஃபோன் பண்ணுவான் அந்த முதலாளிக்கு, இப்போ உன்னுடைய ஆள் உன்கிட்ட வேலை செய்கிறவன், கௌரவமாக சொல்லுவான், அவங்ககிட்ட வேலை செய்கிறவன் உன்னுடைய அடிமை இங்கே வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான்,
இவனை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்வான். அவன் காரில் வந்து நாயை இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போயிடுவான். இதுதான் அங்கே நடைமுறையில் இருக்கிற சட்டம், இருந்த சட்டம்னு சொல்லலாம். இருக்கிற சட்டம் தான் சொன்னேன். ஏன்னா இப்போ தான் அந்த சட்டம் ஒரு வாரமாக தான் அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இப்போ சுதந்திரமாக இருக்கலாம். இப்போ அங்கே சுதந்திரமாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும், வேலை பிடிக்கலையா, இப்போ என் ஆளை விட, நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், சம்பளம் கொடுக்கலையா, நீயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எடுத்துக்கிடுவாங்க. வேலை பிடிக்கலைன்னா வேலைக்கு போயிடலாம். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம வேலை செய்கிறவங்கள பற்றி நமக்கு தெரியும். எப்படி அவங்க எவ்வளோ டைட்டாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஃப்ரீயாக விட்டால் எப்படி இருப்பாங்கன்னு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு இடத்துல ஒரு 4 பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் அந்த வீட்டு திண்ணை மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். 4 பசங்களும் சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்தார். அந்த பசங்க விளையாடுறதையும் பார்த்தாரு, இந்த பையன் உட்காந்துருக்கிறதையும் பார்த்தாரு. அவங்க அம்மா வீட்டு உள்ளேருந்து வந்தாங்க. என்னம்மா அந்த பசங்க விளையாடுறாங்க, அந்த பையன் உட்காந்துருக்குறான். சாமி இந்த பையனுக்கு கால் 2 விளங்காது, அதனால் அவன் உட்காந்துருக்குறான் சாமி. நீங்கள் தான் சாமி அவனுக்கு கடவுள்கிட்ட எதனா வரம் கேட்டு என் குழந்தை காலை சரி பண்ணி விடுங்க சாமி. உங்களை பார்த்தா பெரிய ஆளாக தெரியுது, ரொம்ப கடவுளுக்கு பக்தராக இருக்கீங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் கொடுப்பாரு. அந்த சாமி, இல்லைம்மா கடவுள் படைச்சாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது எப்படிம்மா நான் கேட்குறது அவங்ககிட்ட. அந்த அம்மா அழுகுறாங்க, சாமி எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க சாமி. அதோட சரிம்மா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுளே, இந்த பையன்லாம் விளையாடுறாங்க, இந்த பசங்கள்லாம், இவன் மட்டும் உட்காந்துருக்கான் கால் சரியில்லாமல், அவனுக்கு கால் வர வச்சு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள் சொல்கிறாரு, அவனை நான் படைச்சிட்டேன், ஆனாலும் நீ என் பக்தன்றதுனால அவனுக்கு காலை வர வச்சிடுறேன் அப்படின்னு பளிச்சுன்னு காலை வர வச்சாச்சு. இந்த பையனும் ஓடி போய் அந்த 4 பசங்களோட சேர்ந்து விளையாண்டான் பாருங்க. கொஞ்ச நேரம் தான் 4 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். 4 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அம்மா நான் சொன்னேனம்மா, கடவுள் காரணம் இல்லாமல் அவர் காலை எடுத்திருக்க மாட்டார், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா கடவுள் படைப்பில் அப்படின்னார். அது மாதிரி நமக்கு வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம், வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிடலாம். ஏன்னா அடிமைகளை அவுத்து விட்டோம்னா அது வந்து எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ ஒருத்தன் வந்து இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தான்னா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைவான். இங்கிட்டு ஓடுவான், அங்கிட்டு ஓடுவான், இங்கே ஒரே இடத்துல இருப்பான். வெளிச்சம் வந்தோடனே ஓடுவான், ஆடுவான், அங்கே போவான், அந்த செடியை பிடுங்குவான், இந்த மரத்தை நட்டுவான், அந்த மரத்தை ஆட்டுவான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் அது வந்து அங்கே நடக்காது. அவன் சட்டம் வேறு சட்டம். அவங்க நினச்சாங்கன்னா எது வேணாலும் செய்வாங்க. அங்கேயும் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, எல்லாம் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அங்கே மட்டும் பணம் கொளிக்கிற நாடுனாலும் லஞ்சம் ஊழல்லாம் இல்லாமலாம் இல்லை. அந்த முதலாளிகள் நினச்சாங்கன்னா எது வேணாலும் செய்வாங்க. அவங்க இங்கே உள்ளவங்களோட மோசமானவங்க, சாதாரணமாக கிடையாது. நம்ம நாடு வந்து மனசாட்சி உள்ள நாடு. நம்ம நாடு மாதிரி மனசாட்சி உள்ள நாடு நீங்கள் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. இந்த இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணை குழந்தைய கற்பழிச்சிட்டான், அவங்க அம்மா பெத்த தாயவே வெட்டி போட்டுட்டான் அப்படின்ட்டு ஒருத்தனை பிடிச்சி நம்ம கோர்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு கோர்ட்டு அவனுக்கு வந்து மரண தண்டனையும் வீச்சிருச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. எந்த சாட்சியும் இல்லை, சாட்சிகள்லாம் சரியாக இல்லை, ஆதாரம் எதுவும் இல்லைன்னு விடுதலை பண்ணிடுச்சு. மனசாட்சி உள்ள நாடு இது.
எப்படி இப்போ நம்ம வந்து சட்டத்தை வந்து ஒரு தீர்ப்பை வந்து நம்ம சட்டப்படி அது வந்து நம்ம எதுவும் வந்து தீர்ப்பை வந்து குறை சொன்னோம்னா சட்டப்படி குற்றமாகும். ஆக இங்கே சொன்ன தீர்ப்பும் சரி, தமிழ்நாட்டில் சொன்ன தீர்ப்பும் சரிதான், சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பும் சரிதான் அப்படின்றணும் இல்லை, அப்படி தான் சட்டம் இல்லையா, அது தப்பு இல்லையா, அவங்க சொன்ன தீர்ப்புனா எல்லாம் தெரிஞ்சு தானே சொல்லுவாங்க. இப்போ பாபரி மசூதி இடித்தாங்க, பாபரி மசூதி கீழே ராமர் கோயில் இருக்குன்னாங்க. ஆனால் ஆய்வு பண்ணாங்க, எல்லாம் ஆய்வும் பண்ணாங்க. அது பல ஆண்டு காலமாக வழக்கு நடந்தது, கொஞ்சம் நஞ்ச ஆண்டு காலமாக இல்லை, பல ஆண்டு காலமாக வழக்கு நடந்துச்சு. அங்கே கீழே ராமர் கோயில் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு. அப்போ கோர்ட்டு வந்து எப்படி தீர்ப்பு கொடுக்கணும், அது வந்து வேற. ஆனால் அவங்க வந்து தேசத்துடைய ஒற்றுமை கருதி, மக்களுடைய நலனை கருதி அந்த கோர்ட் என்ன சொன்னாங்க, இது வந்து இங்கே ராமர் கோயில் இல்லைன்றது உண்மைதான், ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இறைவனை வணங்கிக்கலாம். ஆனால் இந்த மக்கள் வந்து இங்கே தான் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நல்ல அருமையான ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கெல்லாம் இந்த மனசாட்சி, இந்த சமாதானம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அரசனுடைய அவன் பேரனே வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட சமீபத்தில் ஒரு இது வந்தது பாருங்கள், நிமிஷப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்தது பாருங்கள். அவங்க அம்மா அப்பாவுக்கு காசு கொடுத்தாக்கா செத்தவனை ஒருத்தனை போய் சாவடிச்சிருச்ச, ஒருத்தன் கூட பார்ட்னராக சேர்ந்து கல்யாணம் பண்ணி அவனை கொன்னுருச்ச. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்த இதில் இன்னொரு அரபு நாடு இருக்கு, அது அங்கே உங்களுக்கு தெரியும், எல்லாம் சமீபத்தில் நடந்தது. அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், அவங்க பணம் வாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களை மரண தண்டனையிலேருந்து காப்பாற்றுவாங்க, வெளியே விட்டுற மாட்டாங்க. மரண தண்டனையிலேருந்து காப்பாற்றலாம் அந்த பணம் கொடுத்தாங்க, வேணாம் விட்டுருங்க அப்படின்னாக்கா. அதே மாதிரி அரசருடைய பேரனுக்கே வந்து ஒருத்தனை கொண்டுட்டான். அவனுக்கு வந்து அவர் அரசர் அந்த மக்களை எவ்வளோ சமாதானப்படுத்த பார்த்தாரு, அவங்க பெற்றோரை. இல்லை எங்களுக்கு உயிருக்கு உயிர் தான் வேணும்னா கொண்டுட்டாங்க. அங்கெல்லாம் மனசாட்சிலாம் பார்க்க மாட்டோம். நம்ம நாடு மாதிரி மனசாட்சி உள்ள நாடுலாம் அது கிடையாது. இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு 7 வயசு பொண்ணை வந்து 4-5 பேர் சேர்ந்து கற்பழித்து கொன்னுட்டாங்க. 7 நாள் வச்சு கற்பழித்தாங்க, கொன்னுட்டாங்க. அது ஒரு மனசாட்சி அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் அந்த பாவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. அங்கே ஏதாவது தப்பு பண்ணோம்னா, அது ஏதாவது நிரூபணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக தூக்கு தண்டனை உறுதி, மரண தண்டனை, தூக்கு இல்லை, கழுத்தை வெட்டிடுவாங்க. அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு நடுத்தரில் வச்சு, அதுவும் வெட்டையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நடுத்தரில் வச்சு தலையை துண்டாக வெட்டிடுவாங்க. ஏதாவது நம்ம அங்கே போய் தப்பு பண்ணோம்னா, கற்பழிச்சிட்டோமா, அவங்க நாட்டுக்காரனுக்கே அதான். இங்கே மாதிரிலாம் கிடையாது, அவங்க காட்டு பயலுக, அவங்க வந்து வெட்டிடுவாங்க, தப்பு செஞ்சால் வெட்டிடுவாங்க, திருடனா கையை வெட்டிடுவாங்க. நம்ம நாடு மனசாட்சி உள்ள நாடு, நியாயம் நீதி நேர்மை. உண்மையிலே நம்ம மக்களும் நல்ல மக்கள், அங்கே உள்ள நம்மளுடைய இதில் சட்டப்படி மனசாட்சி உள்ள நாடு. அது இங்கே மாதிரி அங்கே விடவே மாட்டாங்க, காட்டு பயலுக வெட்டி போட்டுருவாங்க. அதனால் நம்ம இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து அங்கே வந்து இங்கே வந்து இப்போ யூனியனில் ஆரம்பிப்போமே நம்ம நாட்டில், சம்பளம் உயர்வு கொடு, அதை கொடு, இதை கொடு, நடுத்தரில் மறியல் பண்ணுவோம், இது பண்ணுவோம். அதெல்லாம் அங்கே பண்ண முடியாது, சுத்தமாக பண்ண முடியாது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சுதந்திரத்தை நல்ல மாதிரியாக பயன்படுத்தி அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு அவங்க ஏதாவது பழி போட்டுருவாங்க. ஏதாவது இந்த பொண்ணை தொட்டேன், அந்த பொண்ணை தொட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்தேன் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக வந்து நம்ம நாடு மாதிரி வரவே வராது. நம்ம நாடு மாதிரி இங்கே உள்ள சுதந்திரம் வேறு, இங்கே உள்ள ஜனநாயகம் வேறு. இந்த மாதிரியான ஒரு நாடு நீங்கள் உலக நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே சுதந்திரமாக இருக்கலாம், நீங்கள் எது வேணாலும் இங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். நம்ம எதை வேணாலும் பேச்சு உரிமை இருக்குது.
எல்லாம் உரிமை, எல்லா உரிமையும் இங்கே இருக்குது, எல்லா சுதந்திரமும் இங்கே கிடைக்கும். நீங்கள் தனித்து போராடலாம், ஒண்டியாக கூட ரோட்டில் உட்காந்து போராடலாம். ஒத்தையில் நீங்கள் ஒத்தையாக நின்று போராடினா கூட அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுப்பாங்க. அங்கெல்லாம் அப்படி பட முடியாது, வெட்டி போட்டுருவாங்க. அங்கே அது வேறு, நம்ம நாடு வழியே வேறு. ஷோ பார்ப்பாங்க, சரி எல்லாம் சமாதானமாக போயிடுவோம் அப்படின்றத நிறையா பார்ப்பாங்க. தர்மம், நீதி, நேர்மை அதெல்லாம் நிறையா நம்ம நாட்டில் இருக்குது என்ன. அதனால் நம்ம அங்கே கொடுத்த அந்த விஷயத்தை, நம்ம அந்த சுதந்திரத்தை நல்லா பேணி பாதுகாத்து அது மாதிரி போய் பக்குவமாக வேலை செஞ்சுட்டு பக்குவமாக, ஏன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறோம் இல்லையா, அதனால் பக்குவமாக வேலை செஞ்சு பக்குவமாக இருந்துட்டு சம்பாரிச்சிட்டு வந்துடணும். பொதுவாக நம்ம நாட்டிலே இருக்கலாம், நம்ம நாட்டிலே சம்பாதிக்கலாம். இங்கேயே எவ்வளோ கோடீஸ்வரம்லாம் இல்லையா, சம்பாதிக்கலாம். சரி, உங்களுடைய சூழ்நிலை போகிறீங்க, ஏன்னா பல லட்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் நஞ்சமான இல்லை, 25 லட்சத்துக்கு மேலே அங்கே வெளிநாடுகளில் அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த நாட்டில் மட்டும் பல கோடி பேரில் நம்ம இந்தியர்கள் மட்டும் 25 லட்சத்துக்கு மேலே செய்கிறாங்க அங்கே. அதனால் இந்த அருமையான ஒரு சட்டம் இந்த சட்டத்தை இந்த அடிமை சட்டத்தை நீக்கிட்டாங்க. அவங்க நீக்கிட்டதுனால இதெல்லாம் பயன்படுத்தி சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக சம்பாரிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு சேருங்க நல்லபடியாக. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.